அதனால எல்லாத்தையும் இயற்கை விவசாயத்துக்கு மாற்ற வேண்டும். எப்படி வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினா இந்த இம்போர்ட் ஆன ஃபெர்டிலைசர் குறையும், நாம வந்து ஆரோக்கியமான பொருட்களை நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்றதுக்காக நரேந்திர மோடி இயற்கை விவசாயத்துக்கு எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆவலோட இன்னைக்கு வந்து தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் சங்கம் இதை நடத்துறேன்னு கேட்டுக்கிட்டோன்னு உடனடியா அக்செப்ட் பண்ணிட்டு எங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. இதனால எப்போதுமே நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா ஒரு தலைவர் ஒரு நாட்டோடைய முயற்சினால அது மாறுது அப்படின்னு சொல்ல மாட்டார். எல்லாத்தோடையும் சேர்ந்து எல்லாத்துக்கான வளர்ச்சியும் பார். இது வந்து எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நாட்டை வளர்ச்சி அடைக்க முடியும். அதனால நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவருடைய பேச்சு, அவர் கொண்டு போற விதம் இந்திய நாட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தி இயற்கை விவசாயம் இந்தியாவில் பெருகணும். நல்ல விஷயம். விவசாயிகள் போராட்டம் டெல்லியில மாத கணக்கில் நடந்தது. அன்னைக்கெல்லாம் அங்க நேராவே போய் உடனே பார்த்திருந்திருக்கலாம். விவசாயிகள் மீதான அக்கறை, அதே போல யூரியா மற்றும் அதிகப்படியான நுகர்வு இருக்கிறது. ஆனால் இயற்கை வேளாண் பக்கமும் திரும்ப வேண்டும்ன்ற அக்கறை எல்லாம் பார்த்த எல்லாம் ஓகே. பார்க்கக்கூடியவங்க வெளியில எதிர்கட்சிகளும் பலவாறு மோடியை விமர்சிக்கக்கூடியவங்களும் பேசுறது, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இருக்குப்பா, நெருங்கி வருது தேர்தல், அப்படியே ஒரு விசிட் அடிச்சிருவோம், இதை வந்து இயற்கை வேளாண்மை அந்த மாநாட்டில் பங்கேற்பது போல ஒரு ஒரு அரசியலுக்காக திட்டமிடுகிறார் மோடி அப்படின்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறதுனாலதான் இந்த கேள்வியை நான் வைத்தேன். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எந்த அரசியல் நிகழ்ச்சியில வராரு, இந்த இயற்கை விவசாயத்தோட கலந்துகிட்டு திரும்பி போறாரு. பட் எல்லாருமே ஒரு காலத்துல மோடி அவர்களை நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல, பார்க்கும்போது பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்துல நிறைய பேர்த்த மோடியை பார்க்கும்போது பிடிக்காமல் இருந்தவர்களும் இப்ப பார்க்க மோடியை பிடித்து மோடியோட ரசிகர்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் விக்ரம ராஜா வந்து எப்படி இந்த ஜிஎஸ்டி எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் பேசியிருக்காரு. ஆனா அவர் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னால நம்ம நிதி அமைச்சருக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினார். அது மாதிரி நாளைக்கு இந்த நடக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் கூட ஒரு பாண்டியன் அவர்கள் கூட பல டைம்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு மோடி அவர்களை. இப்போ மோடி அவர்களை புரிந்து கொண்டு மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு வருடம் 6000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். விவசாயத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு. அது கிராப் இன்சூரன்ஸா இருக்கட்டும், விவசாயிகளுடைய கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், மண்ணை சாயில் டெஸ்ட் பண்றதாக இருக்கட்டும், இயற்கை விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்குவதாக இருக்கட்டும், நரேந்திர மோடி அவர்கள் எதுவாக இருந்தாலும் இது விவசாயிகளோட வளர்ச்சியை தாண்டி ஒட்டுமொத்த நாட்டுடைய வளர்ச்சி. இப்ப நீங்க ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு உணவு தானியங்கள் கொடுக்கிறோம், நாடுகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு. இதை வந்து இயற்கை விவசாயிகளா மாறினா விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு செலவு இருக்காது, மண்ணு நல்லா இருக்கும், நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நல்லா இருக்கும், அவங்களுக்கு செலவும் குறைந்து அவங்களுக்கு உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். அதே டைம் இந்த பணத்தை மிச்சம் பண்ணும்போது இன்னும் பல கோடி பேத்துக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும், இன்னும் பல கோடி பேத்துக்கு விவசாய உணவு தானியங்களுக்கு கொடுக்க முடியும், தொழிலுக்கு கடன் கொடுக்க முடியும். இது நாட்டுடைய பேசிய மாற்றும் இந்த இயற்கை விவசாயம்.